சொன்ன மாதிரி அவர் இங்க வராரா அத்தை? அவருக்கு யார் சொன்னது இன்னைக்கு என் பிறந்த நாள்னு? நான் பசங்க ரம்யா கிட்ட கூட சொல்ல வேண்டாம்னு சொன்னா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கீங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? யாரு சொன்னது? கௌதம், மதி, குடும்பமே கூட்டு சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. நல்லது ஒரு குடும்பம். ஏய் வாய முடு. இப்ப சொன்னா என்ன? அவங்க என்ன வேண்டாதவங்களா? எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக போறவங்க தானே. அவங்களுக்கு தெரியாம இவ இப்படி பிறந்த நாள் கொண்டாடினா நல்லா இருக்குமா? இப்ப யாரு கொண்டாட சொன்னா? நான் கேட்டேனா? அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு சந்தோஷமா இருமா, சண்டை போடாதம்மா. சின்ன பையனுக்கு தெரியறது கூட உனக்கு தெரியல. அம்மா இத்தனை வருஷம் பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொன்னப்ப எல்லாம் அப்பா வரட்டும் கொண்டாடலாம்னு சொல்லிட்டேன். இப்பதான் வாசு அப்பா இருக்காருல்ல, நீ சொன்ன மாதிரி அப்ப கொண்டாடலாம்ல. அப்படி சொல்ற என் செல்ல குட்டி. நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்களே உங்க பேர பிள்ளைக்கு. ஆத்தா நீ கிளம்புறியா? நாங்க பேசிக்கிறோம். உங்களுக்கு தான் நல்லது சொன்னாலே பிடிக்காது. என்னமோ பண்ணி தொலைங்க. அம்மா நீ கோவப்படாத, நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் சரியா? ஆமா நீ நல்லா சொல்லுடி உங்க அம்மாவுக்கு. அம்மா அம்மா ரெடியா? கிளம்பிட்டியா இல்லையாம்மா? என்னம்மா? ஏய் என்னடா இது? எங்கேயாவது போகணும்னா நீ தான் கடைசியா கிளம்பி வருவ. உனக்காக நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்னடா எல்லாத்துக்கு முன்னாடி நீ கிளம்பி வந்து நிக்கிற? வினோதனிய பார்க்க அவ்வளவு அவசரம்? அம்மா நீ வேற. அம்மா நம்மளால லேட் ஆயிடக்கூடாதுமா. அம்மா திவ்யா என்ன ரெடி ஆகி வரலையா? நீ ஏன் வினோதனிய பார்க்க 10 Dress மாத்திட்ட? அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயாதா? அவளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்துட்டு தான் வருவா. என்னடா அப்படி பாக்குற? நீ சட்டையை கழட்டி மாத்தி மாத்தி போட்டதெல்லாம் அம்மாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவசரப்படாத, வந்துருவா. சரி, அங்க போறதுக்கு இப்படி அவசரப்பட்டு பரபரான்னு இருக்கியே, அங்க போய் வினோதினிட்ட என்ன சொல்லுவ? பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுவேன். பிறந்த நாளைக்கு அதானே சொல்லுவாங்க. அப்புறம் வேற வேற என்ன? கேக் கொடுப்பாங்க, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஐயோ ஏய் திவ்யா, நீ மேலே ஏறி கீழே இறங்கி வராத. டேய் நீ போட ட்ரெஸ் மாத்து, நானும் போடவே மாத்திரேன். பேசாம இங்கேயே இருந்துடலாம். இதுக்கு எதுக்குடா அங்க போகணும்? போட போட்டு நீயே சொல்லிடு. ஏமா கோவப்படுற? நான் இப்ப என்ன சொல்லணும்? ஐயோ கடவுளே, இப்படி என் புள்ளைய சூதுவாது தெரியாம வளர்த்துட்டனே. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் எவ்வளோ ஷார்ப்பா இருக்காங்க. புள்ளி வைக்க இடம் கொடுத்தா கோலமே போட்டுறாங்க. ஏண்டா நான் அந்த காலத்து ஆளு. கற்பகங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி கற்பூரமா இருக்கேன். நீ ஏன்டா இப்படி அசம்பந்தமா இருக்க? வாசு, இன்னும் எத்தனை நாளைக்குடா உன் ஆசைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருப்ப? அவகிட்ட எப்படியாவது சொல்லிடுறா. அது சொல்றதுக்குனே இந்த நாள் உனக்காக அமைஞ்சிருக்குடா. இன்னைக்கு அவ சந்தோஷமா இருப்பா. இந்த தருணத்துல உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை எப்படியாவது அவகிட்ட வெளிப்படையா சொல்லிடுறா. என்னன்னு? அட போடா, இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் உனக்கு நானே விலைக்கு சொல்லணுமா? சரி சொல்றேன் கேளு. வினோதினி, நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை திருமணம் செய்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட ஓப்பனா சொல்லிரு. அம்மா அம்மா மாதிரி பேசுமா. ஏண்டா நீ மட்டும் பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுற? அப்ப என் பையன்கிட்ட நான் அப்படி பழக கூடாதா இல்ல பேசதான் கூடாதா? இத பாரு வாசு, இனிமே நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு. அதனால நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அப்பதான் உன் விருப்பம் என்னன்னு வினோதினிக்கு தெரியும். நட்பா இருக்க அவளும் உன்னை மனசார ஏத்துக்குவா. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? ஏண்டா உங்க 2 பேருக்கும் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம்னு பெரியவங்க நாங்க நாள் குறிச்சுட்டே வந்தாச்சு.
வருங்கால மனைவி கிட்ட உன் விருப்பத்தை சொல்றதுக்கு நீ எதுக்குடா இவ்ளோ யோசிக்கிற? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. நீயே போய் அவகிட்ட சொல்றியா இல்ல என் மருமக கிட்ட என் பையன் உன்னை விரும்புறான்னு நானே போய் சொல்லட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நானே சொல்றேன். அந்த பயம் இருக்கணும். பாட்டி சரி சரி, திவ்யா வரா, அவ முன்னாடி என் மானத்தை வாங்கிடாத. இன்னைக்கு நீ சொல்லல, அத நான் இவகிட்டயும் சொல்லிடுவேன். சரி சொல்றேன்.